நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டையே ஒரு சம்பவம் உலுக்கியுள்ளது. அது என்னவென்றால், காடுதான் உலகம், குகைதான் வீடு. 21வது நூற்றாண்டிலும் பழங்களை தின்று கற்கால வாழ்க்கை நடத்திய 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் அடங்கிய பழங்குடி குழந்தைகளை மீட்டதுதான். ஒவ்வொரு பேரிடரிலும் அதன் பெரும் தாக்கத்தை உலகுக்கு உரைக்கும் வகையில் ஏதேனும் ஒரு போட்டோ வைரலாக பரவும். அந்த வகையில் அட்டமெலா வனப்பகுதியில் மலை உச்சியில் உள்ள குகையை வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்து வந்த பழங்குடி குடும்பத்தை வனத்துறை மீட்டது போட்டோதான் தற்போது டாக் ஆஃப் தி டவுனாக மாறியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக நாம் இணையதளத்தில் ஒரு போட்டோவை பார்த்தோம். அதாவது மலையாள நடிகர் நிவின் பாலியின் முகத்தை ஒத்து இருக்கும் இளைஞர் ஒருவர் தனது உடலில் துணியை கட்டி உடல் மெலிந்த சிறுவனை மீட்டு வரும் போட்டோவை நாம் இணையதளத்தில் பார்த்துவிட்டு சகஜமாக கடந்து இருப்போம். ஆனால் அந்த போட்டோவின் பின்னால் இருந்த பெரிய சவாலை நாம் அறிந்திருக்க மாட்டோம். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உண்மையை நீங்கள் அறிந்தால் நிச்சயம் அந்த வனத்துறை ஊழியர்களை பாராட்டிவிட்டுதான் செல்வீர்கள். ஏனென்றால் வயநாட்டில் மலை உச்சியில் மனிதர்களை பாராமல் குகையை வீடாக வைத்து வாழ்ந்த 6 பேர் கொண்ட பழங்குடி குடும்பத்தை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். இந்த மீட்பு பணி என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமாக நடந்துவிடவில்லை. கரணம் தப்பினால் மரணம் என்ற வகையில் மேடு பள்ளம் கூர்மையான பாறைகளை கடந்து 8 மணி நேர தொடர் போராட்டத்திற்கு பிறகு நடந்துள்ளது. மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த வனத்துறை குழுவினர் அட்டமலா வனப்பகுதியில் யாரும் சிக்கியுள்ளார்களா என்பதை தேடத் தொடங்கினர். அப்போதுதான் அவர்களின் கண்களுக்கு எதிரே ஒரு பெண் நடந்து சென்றார். அவரது கையில் 5 வயது சிறுவன் இருந்தான். அடர்ந்த காடு, கொட்டும் மழை, நிலச்சரிவுக்கு இடையே இந்த பெண் சிறுவனுடன் நடந்து செல்வதை பார்த்து வனத்துறையினர் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து போயினர். வனத்துறையினர் அவரை பார்க்க அந்த பெண் பயந்து போனார். சிறுவனின் கண்களிலும் பயம் தெரிந்தது. அருகே சென்ற வனத்துறையினர் அந்த பெண்ணையும் சிறுவனையும் ஆசுவாசப்படுத்தினர். மேலும் அவர்கள் எடுத்து சென்ற பிரெட்டை வழங்கி பசியாற்றினர். அந்த பெண்ணை வனத்துறையினர் விசாரிக்க தொடங்கினர். அப்போதுதான் உண்மை தெரிய வந்தது. அந்த பெண், என் பெயர் சாந்தா, நான் பனியா என்னும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவள். மலை உச்சியில் உள்ள குகையில் குடும்பத்துடன் இருக்கிறேன். என் கணவர் கிருஷ்ணன். எனக்கு மொத்தம் 4 மகன்கள். என்னுடன் இருக்கும் மகனுக்கு 5 வயது ஆகிறது. என் கணவருடன் 1 வயது, 2 வயது மற்றும் 3 வயது நிரம்பிய மகன்கள் உள்ளனர். இவர்கள் 4 பேரும் குகையில் இருக்கின்றனர். தொடர்ந்து மழை பெய்வதால் எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. 1 வாரமாக கனமழை கொட்டுகிறது. காட்டில் உணவு தேட முடியவில்லை. பசி வாட்டி எடுக்கிறது. இதனால் எனது மூத்த மகனுடன் கீழே இறங்கி ஊருக்குள் வந்தேன். சாப்பிட உணவு ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்டு மொத்த ஊரும் காலியாகிவிட்டது. நாங்கள் பிழைத்ததே அதிர்ஷ்டம்தான். குகையில் இருப்பவர்களுக்கு நிலச்சரிவு விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்காது. நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வருவேன் என்று நம்பி காத்திருப்பார்கள். போகும்போது ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். இந்நேரம் குகையில் அவர்கள் பசியால் மயங்கி இருக்கக்கூடும். உணவு தந்து என்னை எனது கணவருடன் சேர்த்து வையுங்கள் என கூறினார். இதை கேட்ட வனத்துறையினர் பேரதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக வனத்துறையினர் டாக்டர்களை அழைத்து பழங்குடி பெண்ணுக்கும் குழந்தைக்கும் முதலுதவி அளித்தனர். அவர்களை முகாமில் தங்க வைத்தனர். அதன் பிறகு பெண்குரிய தகவல்களை பெற்றுக்கொண்டு வனத்துறையினர் குகையில் உள்ள 3 சிறுவர்கள் மற்றும் சாந்தாவின் கணவர் கிருஷ்ணனை மீட்க புறப்பட்டனர். அப்போதுதான் பெரும் சவால் காத்திருந்தது. என்னவென்றால், அவர்கள் மீட்பு பணி என்பது நினைத்ததை விட பெரும் சவாலாக இருந்தது. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத பயணமாக அது அமையும் என்று வனத்துறையினர் நினைக்கவில்லை. கருப்பு நிற உடை, தலைக்கு தொப்பி அணிந்து வனத்துறையினர் மீட்பு பணியை தொடங்கினர். வனப்பகுதியில் மலையேற தேவையான கயிறு, கம்பளி, சாப்பிட சிறிது உணவு, குடிநீர் கேன்களையும் சுமந்தபடி ஆபரேஷனை தொடங்கினர். மலை முகுடு, பள்ளம், ஆறு, கூரிய பாறைகள் கடந்த 4.5 மணி நேரம் நடைபயணத்துக்கு பிறகு அவர்கள் குகையை அடைந்தனர். காய்ந்த இலைகளுக்கு நடுவே புகை வந்தது. குகையை எட்டி பார்த்தபோது வனத்துறையினர் கண்ட காட்சி கண்களை கலங்க வைத்தது. சாந்தாவின் கணவர் கிருஷ்ணன் ஒரு மூலையில் அப்பாவியாய் உட்கார்ந்திருந்தார். அவர் அருகே 3 குழந்தைகளும் காட்டில் கிடைத்த பழங்களை தின்றபடி அமர்ந்திருந்தனர். வனத்துறையினர் இவர்களை பத்திரமாக மீட்டுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.